قال نبينا صلى الله عليه وسلم عن عبد الله بن عمرو رضي الله تعالى عنهما قال قال رسول الله صلى الله عليه وسلم والمهاجر من هجر ما نهى الله عنه أو كما قال عليه الصلاة والسلام وتسليم رواه البخاري. நேற்றைய தினத்தினுடைய ஹதீஸில் ஹிஜ்ரத் முஹாஜிர் அப்படிங்கிறவர் யார், அவங்க எந்த நாட்கள் முதல் எப்போ வரைக்கும் அவங்க அவர்களுடைய சொந்த ஊரான சொந்த நாடான அந்த மக்காங்கிற ஊரில் இருந்து வெளியேறி இருந்தாங்களோ அந்த காலத்துக்குள்ள யாரெல்லாம் அந்த சொந்த வீடுகளை விட்டுட்டு இவங்களுடைய சொந்த ஊரை விட்டு போயிருந்தாங்களோ அவங்களுக்கு பேர் முஹாஜிர்னு சொல்லப்படும். அந்த பயணத்துக்கு பேர் ஹிஜ்ரத் அப்படிங்கிற செய்தியை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அது சம்பந்தமான இன்றைய தினத்தினுடைய இன்னொரு செய்தி, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் இது. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, வல் முஹாஜிர், முஹாஜிர் என்பவர் யார் தெரியுமா? மன் ஹஜர மா நஹல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் தடை செய்தவைகளை விட்டும் எவர் தன்னை தடுத்து கொண்டாரோ அவர் முஹாஜிர் தான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தர்றாங்க. அசல்ல முஹாஜிருங்கிறவங்க ஹிஜ்ரத்துங்கிற பயணத்தை செய்தவர்கள். ஹிஜ்ரத்துனா என்ன? இஸ்லாத்தின் பிரகாரம் நாம் வாழ முடியாதுங்கிற சூழல் வரும் பொழுது அந்த ஊரை விட்டு அல்லது அந்த நாடை விட்டு அகதிகளாக தங்களுடைய சொத்துக்களை பூரா அங்கேயே விட்டுட்டு தீனை காப்பாற்றிக்கிறதுக்காக வேண்டி தீனின் பிரகாரம் நடப்பதற்காக வேண்டி வேற ஊருக்கு போகிறது. இதற்கு பெயர் தான் முஹாஜிர் அப்படிங்கிறது. அதே விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தர்றாங்க. எவர்கள் அல்லாஹ் தடுத்த விஷயங்களை எல்லாம் விட்டு தன்னை தற்காத்து கொள்கிறாரோ அவருக்கு பெயரும் முஹாஜிர் தான் அப்படிங்கிற செய்தியை சொல்றாங்க. நம்மளால அது போன்ற பயணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த காலங்களில் எது வரைக்கும் செஞ்சா முஹாஜிர்னு சொன்னாங்களோ அந்த காலத்துக்குள்ள நம்மளால பண்ண இயலலை. அப்படித்தானே? நம்மளால பண்ணவும் முடியாது. நம்ம அந்த காலத்துக்கு டிராவல் பண்ணி போயா பண்ண முடியும்? இயலாது, வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம அந்த காலத்தில் பிறக்கவும் இல்லை. இப்போ நம்மளுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக இன்றைய தினத்தினுடைய ஹதீஸ் அமைந்திருக்கிறது. எப்படி அமைந்திருக்குன்னு சொன்னா, ரப்பு எந்தெந்த விஷயங்களை எல்லாம் தடுத்திருக்கிறானோ அந்த விஷயங்களை நாம் நம்மை நாமே தடுத்து கொள்வதன் காரணத்தினால் நாமளும் முஹாஜிராக ஆக முடியும் அப்படிங்கிறத நாம இந்த ஹதீஸிலிருந்து விளங்கி கொள்ள முடியும். கண்ணியத்திற்குரியவர்களை, எல்லோருக்கும் அந்த நன்மை கிடைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னதாகவும் நாம் என்ன செஞ்சுக்கிடலாம், இந்த ஹதீஸிற்கு இன்னொரு பொருளாகவும் அதனை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். கனவான்களை சரி, அப்போ இறைவன் தடுத்த விஷயங்களை விட்டு தன்னை தற்காத்து கொள்பவருக்கும் முஹாஜிர் அப்படிங்கக்கூடிய இந்த பெயரை நமக்கு இன்றைய தினத்தினுடைய ஹதீஸ் சொல்லித் தருது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ், ரசூல் ரெண்டு பேரும் நமக்கு எந்தெந்த விஷயங்களை எல்லாம் மார்க்கத்தில் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்களோ, உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து கூட நம்ம ஆரம்பிக்கலாம். தண்ணி குடிக்கிறது இருக்குத, இதை ஒரே கப்பில் அடிக்கிறது, ஒரே கப்பு அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனை சொல்லுவாங்க. சஹாபாக்கள் சொல்லும்போது, நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் அப்பி, ஒரே மூச்சில் கடகட கடகடன்னு எல்லாத்தையும் முழுசாக குடிப்பது. நம்மளுக்கே சில நேரம் வெயிலில் போயிட்டு வந்தோம்னா அப்படி குடிச்சா தான் வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும், தாகம் தீர்ந்த மாதிரி தெரியும். இதெல்லாம் அவனுடைய ஏற்பாடு அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையாக சொல்லி தருவாங்க. அப்போ சின்ன சின்ன விஷயங்கள், இது போன்ற விஷயங்கள்ல எல்லாத்துலேயுமே எதுலெல்லாம் தடை இருக்கோ அந்த விஷயங்களை செய்யறதுக்கு நாம் என்ன செஞ்சிடணும், தவிர்ந்து கொள்ளணும். எந்தெந்த விஷயங்களில் எல்லாம் அல்லாஹ் தடை செய்திருக்கிறான் செய்யக்கூடாதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் இடம்பெறுகிறதோ அது போன்ற செய்திகளை எல்லாம் நம்ம என்ன செஞ்சணும், தவிர்த்து நடக்கணும். அப்படிங்கிறத நாம் கற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே அதுவே நாம் முஹாஜிர் என்ற பட்டியலில் நாம் வர இயலும். கண்ணியத்திற்குரியவர்களை, ஏன் இதை சொல்றோம்னு சொன்னா,
முஹாஜிர்களுக்காக வேண்டி அல்லாஹ்வே இறங்கி வந்து பரிந்து பேசக்கூடிய செய்திகளை எல்லாம் சென்ற தினங்கள்ல நாம பார்த்திருக்கிறோம். அப்படித்தானே? மிஸ்தஹங்கிற சஹாபிக்காக வேண்டி அல்லாஹ்வே இறங்கி வந்து என்ன செய்யறான், சப்போர்ட் செய்யக்கூடிய செய்திகளை நம்ம பார்த்தோம். அது மாதிரி ரப்பு நமக்காக வேண்டி இறங்கி வந்து உதவி செய்யணும்னு சொன்னா நாமளும் இது போன்ற முஹாஜிராவது ஆகுவதற்கு நாம் என்ன செய்யணும், முயற்சி செய்யணும். செய்யலாமா? அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட பாக்கியவான்கள் நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.